நம்மிடம் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி நம் வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு அதிர்ஷ்டத்தை தரும் இந்த வெற்றிலை காம்பு தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெற்றிலை பொதுவாகவே மகாலட்சுமியின் அம்சம். வெற்றிலையில் முப்பெருந்தேவியரும் வாசம் செய்கிறார்கள். வெற்றிலை காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மி தேவியும் நடுவில் சரஸ்வதியும் வெற்றிலையின் காம்பில் பார்வதி தேவியும் வாசம் செய்வதாக ஒரு கூற்றும் உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், ஒரு அகல் விளக்கு, இதுதாங்க இதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும் செய்யலாம், செவ்வாய்க்கிழமையிலும் செய்யலாம். 6 வெற்றிலைகளை நுனி கிழியாமல் இருக்கணுங்க. அந்த மாதிரி வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலைகளை எடுத்து அந்த நுனி பகுதியில் கொஞ்சம் சந்தன குங்குமம் வச்சுட்டு அந்த வெற்றிலையுடைய காம்பு இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக கிழித்து எடுத்துடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த 6 வெற்றிலை காம்பு கிழிச்சோம் இல்லையா, அதையும் அதிலே போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு தாம்பாள தட்டு வச்சு அதில் ஒரு ஸ்டார் மாதிரி இல்லை சொஸ்திக் மாதிரி கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த 6 வெற்றிலைகளை மயில் தொகை போல் விரித்து வைத்து அதுக்கு மேலே அகல் தீபத்தை வைத்து ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, வெற்றிலை காம்பெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி ஒரு அகல், அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. அதோட அந்த எண்ணெய் சூடாக அந்த வெற்றிலை காம்பிலிருந்து வரும் நறுமணம் வீடு ஃபுல்லாக வீசும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் நம்மளே நன்றாக அந்த சுவாசத்தை அனுபவிக்க முடியுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனதில் இருக்கும் கோரிக்கைகளை தியானம் மாதிரி செய்து வேண்டிக்கோங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இல்லை 2 முறை கூட செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்மிடம் இருக்கும் கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கி வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு அதிர்ஷ்டத்தையும் இந்த பரிகாரம் நமக்கு தேடித்தரும். அதனால் இதிலிருந்து நம்ம அதாவது மூதேவியுடைய பார்வையிலிருந்து நம்ம வெளிவர வேண்டும், மூதேவி நம்ம விட்டு விலக வேண்டும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம்.